Dear plus one commerce students, good morning. Today we shall discuss the 9.04 advantages and disadvantages of public corporation. But in this session, we shall discuss only the advantages. What are the advantages of public corporation? Let us see. The first advantage is bold management due to operational autonomy. Legislative control, qualified and contented staff, tailor-made statute, not affected by political changes, lesser likelihood of exploitation. Reasonable pricing policy. Okay. The first disadvantage is bold management due to operational autonomy. தன்னாட்சி உரிமை, அதனால் தீர்க்கமான முடிவுகள். A public corporation enjoys internal operational autonomy as it is free from government control. It can therefore run in a business-like manner. Management can take bold decisions. Management can take bold decisions involving experimentation in its lines of activities, taking advantage of business situation. பொது கழகங்கிறது தன்னாட்சியோட செயல்படுகிறது. அரசோட கட்டுப்பாடு இதில் கிடையாது. இதை ஒரு தொழில் ரீதியில் வியாபாரம் அப்படிங்கிற முறையில் இது சிறப்பாக செயல்படுத்தப்படுது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நன்மைகளை பெறுவதற்காக திறந்த மனதோட முடிவுகளை எடுக்க முடிகிறது. முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம், அதை செயல்படுத்தலாம். அதுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது. தன்னாட்சி உரிமை பெற்ற அமைப்புகளாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படியாக இது செயல்படுகிறது. The second advantage is legislative control. சட்ட அமைப்புகளினுடைய கட்டுப்பாடு. Affairs of a public corporation are subject to scrutiny by committees of parliament or state legislature. The press also keeps a watchful eye on the working of the public corporation. This keeps a check on the unhealthy practices on the part of the management of the public corporation. பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் அமைக்கப்படுகின்ற குழுக்கள் இந்த அமைப்பை கட்டுப்படுத்துகிறது. பொது கழகத்தோட செயல்பாடுகளை அந்த பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அமைக்கப்பட்ட குழுக்களும் சரி, பத்திரிகை துறையும் கண்காணித்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஏதாவது செயல்பாட்டில் ஏதேனும் பாதிப்பு இருக்குது, குறைபாடுகள் வந்திருக்குன்னா அது பெரிதாக விமர்சிக்கப்படும். பொதுமக்கள் மத்தியில் அது கொண்டு செல்லப்படும். அதனால் ஜாக்கிரதையாக அந்த அமைப்பை சட்டப்படியாக வியாபார ரீதியில் செயல்படுத்துவாங்க. குவாலிஃபைடு அண்ட் கண்டென்டட் ஸ்டாஃப், தகுதி மற்றும் நிறைவான அலுவலர்கள். பப்ளிக் கார்பரேஷன் ஆஃபர்ஸ் அட்ராக்டிவ் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் டு இட்ஸ் ஸ்டாஃப். As such, it is able to attract qualified staff. Because of the qualified and contented staff, industrial relations problems are not much severe. Staff has a motivation to work hard for the corporation. பொது கழகத்தோட அலுவலர்கள் அவர்கள் பணியில் நிறைவாக செய்வாங்க. பொது கழகத்தினுடைய அலுவலர்கள் அவங்களோட பணியை நிறைவாக செய்வாங்க. தகுதி பெற்றவர்களாக அவங்க இருக்கிறதுனால, முழு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறதுனால, தகுதி நிரம்ப பெற்றவர்களாக இருக்கிறதுனால
மனநிறைவோட அந்த பணியாளர்கள் பணி செய்கிறதுனால இந்த நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும். அலுவலர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஊக்கத்தோடு பணியாற்றுவதனால பொதுக்கழகம் விரைந்து வளர்ச்சி பெறுகிறது. டெய்லர் மேடு ஸ்டாச்சு தயார் நிலை. The special act by which a public corporation is created can be tailor-made to meet the specific needs of public corporation so that the corporation can function in the best manner to achieve its objectives. பொதுக்கழகம் சிறப்பு சட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுறதுனால அதோட தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடிகிறது. அதனுடைய சிறப்பு செயல்பாடுகள் மூலமாக இந்த பொதுக்கழகத்தினுடைய நோக்கங்கள் முழுவதுமாக நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். நாட் அஃபெக்டட் பை பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். அரசாங்கத்தினுடைய தலையீடு இதில் இல்லை. Being a distinct legal entity, a public corporation is not much affected by political changes. It can maintain continuity of policy and operations. பொதுக்கழகத்தினுடைய செயல்பாடுகளில் அரசாங்கத்தினுடைய தலையீடு கிடையாது. தனி சட்டத்தின் மூலமாக இந்த அமைப்புகள் உருவாக்கப்படுவதனால அதோட கொள்கைகளும் செயல்பாடுகளும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும். ஆட்சி மாறினாலும் அதனால் இதனுடைய கொள்கைகள் செயல்பாடுகள் பாதிப்பு இருக்காது. இது தொடர்ந்து செயல்படும். லெஸ்ஸர் லைக்லிஹுட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். குறைந்த அளவிலான சுரண்டலுக்கே வாய்ப்பு. The board of directors of a public corporation consists of representatives of various interest groups like labor, consumers, etc. Nominated by the government. As such, there is a lesser likelihood of exploitation of any class of society by the public corporation. பொதுக்கழகத்தினுடைய இயக்குநரவையில் பொதுக்கழகத்தை நிர்வாகம் செய்வதற்கு இயக்குநரவையை அரசாங்கம் நியமிக்கும். அந்த இயக்குநரவையில் சமுதாயத்தில் பலதரப்பட்ட பணியாளர்கள், நுகர்வோர், சமுதாய நல விரும்பிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த கமிட்டியில் இருப்பாங்க. அந்த நிர்வாக இயக்குனராக அவங்க நியமிக்கப்படுவார்கள். அதனால் இந்த பொதுக்கழகத்தில் பப்ளிக் கார்பரேஷனில் சுரண்டல், ஊழல் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. ரீசனபிள் ப்ரைசிங் பாலிசி. நியாயமான விலை கொள்கை. A public corporation follows a reasonable pricing policy based on cost benefit analysis. Hence, public are generally satisfied with the provisions of goods and services by the public corporation. அடக்க விலை லாபம் என்ற அடிப்படையில் பொதுக்கழகம் விலை கொள்கையை உருவாக்குகிறது. இது பொதுவாக சேவை அடிப்படையில் இதை செயல்பட்டாலும் நியாயமான லாபம் சேர்க்கப்பட்டு அந்த சேவைகள் அல்லது அந்த பொருள்கள் வழங்கப்படும். அதனால் அடக்க விலை லாபங்கிற அடிப்படையில் அந்த பொதுக்கழகம் விலை கொள்கையை உருவாக்குகிறது. பொதுவாக சரக்கு சேவைகளை பொதுக்கழகம் மக்கள் திருப்தி அடையும் வகையில் திருப்தி அடையும் விலையில் வழங்குகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.